ரொம்ப டேஸ்டியான ஹெல்த்தியான காராமணி பொரியல் எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? அது செய்கிறதுக்கு ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துட்டு எண்ணெய் நல்லா சூடானக்கப்புறம் கொஞ்சம் கடுகுளுந்தம் பருப்பு 5-6 சின்ன வெங்காயத்தை நான் நீல வகையில் கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்கிறேன். 4-5 வெள்ளைப்பூடை நீங்கள் இடித்து சேர்த்துக்கோங்க. இதை நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்தளவுக்கு நல்லா வதங்கினக்கப்புறம் நான் கட் பண்ணி வச்சுருக்கிற காராமணியை உள்ளே சேர்த்துடலாம். நான் ரொம்ப குட்டி குட்டியாக கட் பண்ணி உள்ளே சேர்த்துருக்குறேன். இது எண்ணெயிலே 2 நிமிஷம் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ 2 நிமிஷம் ஆனக்கப்புறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு இதுக்கு தேவையான மசாலா பொருட்கள் ஆட் பண்ணிடலாம். கொஞ்சமாக மஞ்சள் தூள், கொஞ்சம் பெருங்காயத்தூள், 1/2 டேபிள் ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துட்டு மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். ஒரு 2 நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ 2 நிமிஷம் ஆனக்கப்புறம் 1/2 டம்ளர் அளவு தண்ணி சேர்த்து மூடி போட்டு மீடியம் ஃப்ளேமில் 5 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்கோங்க. இது பார்க்குறதுக்கு பீன்ஸ் மாதிரி இருக்கும், ஆனால் நீளமாக இருக்கும். அதை வச்சு நீங்கள் காராமணி கண்டுபிடிச்சிக்கலாம். எல்லா கடையிலையும் கிடைக்கும். இப்போ 5 நிமிஷம் ஆனக்கப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா காராமணி நல்லா வெந்து வந்திருக்கும். கடைசியாக கொஞ்சமாக தேங்காய் துருவல் சேர்த்துட்டு கிளறிட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டு சூடாக சர்வ் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.